வணக்கம். திண்டுக்கல் மாநகராட்சியில் பில் கலெக்டராக வேலை பார்க்கக்கூடிய அம்ஜத் கான் என்ற ஒரு அரசு ஊழியர் வந்து இங்கே எஸ்ஐஆர் பணிகளில் வேலையில் ஈடுபடும் போது அவருக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு மாணவிக்கு, அதாவது ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டியிருக்காரு. ஆனால் அவர் மேலே சூப்பர்வைசர் அப்படின்றதுனால அவங்க அனுசரித்து போயிருந்துருக்காங்க. அனுசரிச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் அமைதியாக கண்டுக்காமல் போயிருக்காங்க. ஆனால் இவர் ஏற்கனவே திருமணம் ஆகி 15 வயசில் ஒரு பையன் இருக்கார். அதை மறைச்சிட்டு அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் காவல் நிலையத்தில் என்னோட மனைவியை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாருன்னு சொல்லி அந்த பெண்ணோட பெற்றோர் மேலே பொய் புகார் ஒன்று கொடுக்குறாரு. விசாரணையில் ஏற்கனவே மனைவி இருக்கிறது தெரிய வரவே காவல்துறையினர் அவரை கண்டித்து வழக்கு போடாமல் அனுப்பிச்சிடுறாங்க. பிறகு 1 மாதம் கழித்து மீண்டும் அந்த சம்மந்தப்பட்ட பெண் தன்னுடைய அக்கா வீட்டில் ஒட்டஞ்சத்திரம் இருக்கும்போது அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சு ஒட்டஞ்சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலையும் என்னுடைய மனைவியை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட பெற்றோர் மீதும் சகோதரி மீதும் ஒரு பொய் புகார் கொடுக்குறாரு. மறுபடியும் விசாரணையில் இது பொய் புகார்னு சொல்லி காவல்துறையினர் வழக்கம் போல அவர் மீது நடவடிக்கை எடுக்காம ஒதுங்குறாங்க. மீண்டும் அடுத்த நாள் திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என்னுடைய மனைவியை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்றாருன்னு சொல்லி மீண்டும் ஒரு பொய் புகார் கொடுக்குறாரு. இப்படி தொடர்ச்சியா காவல் நிலையங்கள்ல ஒவ்வொரு காவல் நிலையங்களும் அந்த பெண்ணுடைய பெற்றோரை அவமானப்படுத்துற மாதிரி தொடர்ந்து பொய் புகார் கொடுத்து அவரை அழைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் என்னன்னு விசாரிச்சு போகும்போது அவர் அடிப்படையில் ஜிகாதிகளின் அமைப்புகளில் நடத்தக்கூடிய லவ் ஜிகாத் என்கின்ற அந்த வேலையை இவர் திண்டுக்கல் மாநகராட்சியில் செஞ்சிருக்காருங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் அடிப்படையில் நம்மளுடைய உதவியோட அந்த பெண்ணுடைய தகப்பனார் பெயரில் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு மட்டும் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவரை கைது செய்து வேலையை காவல்துறை இன்னும் செய்யலை. அதற்கு அடுத்தால் போல திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையரை சந்திச்சு உங்களுக்கு கீழே உங்களை அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் குறிவைத்து இந்து பெண்களையே குறிவைத்து இந்த வேலையை செய்திருக்காரு, அதனால அவர் மேலே நீங்கள் துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறதுக்காக திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையரை நம்ம சந்தித்தோம். அவரும் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இதில் கூடுதல் தகவல் என்ன சொல்கிறோன்னா, முதல்ல அவர் கல்யாணம் பண்ணது ஒரு ஹிந்து பெண்ணு, மதம் மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அது இல்லாமல் பல பெண்களிடம் அவர் கைவரிசையை காட்டியிருக்காரு. குடும்பமானம் என்ற ஒற்றை காரணத்துக்கு பயந்து அவங்களெல்லாம் வெளியில் சொல்ல தயங்குறத தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மேற்படி நபர் அம்ஜத் கான் தொடர்ந்து ஹிந்து பெண்களை குறி வச்சு அவர் மிகப்பெரிய அளவில் அவருடைய லீலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால நாங்கள் இது மூலமாக கேட்டுக்கிறோம் என்னன்னா, மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் இது போன்ற அடிப்படைவாத எண்ணம் கொண்டு ஏழை பெண்களை அப்பாவி பெண்களை குறிவைத்து பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. நன்றி, வணக்கம்.